ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கரும்பு வந்து சர்க்கரை வந்து கரும்பு சாறு அப்படி எடுத்து அதை வந்து எப்படி ஊற்றுறாங்க பாருங்கள். கரும்பு சாறு சுக்கு சக்கரை ரொம்ப காரமாக இருக்குது. அது இருமைக்கு போட்டு குடிக்கிறதுக்கு இதில் பாருங்கள் சுக்கு போட்டு கரும்பு சக்கரை வாங்கியாச்சு. நவுத்து அப்படியே பவுடர் ஆகிடும். ஹலோ மக்களே, வெல்கம் டு முஸ்தஃபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான பிளேஸுங்க. என்னென்னா திருநெல்வேலி அல்வா, மதுரை மல்லி, சேலம் மாம்பழம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு தெரியாத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மறையூர் கரும்பு சக்கரை. இது வந்து பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு பிளேஸு, இந்த பிளேஸில் இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறது தெரியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காந்தலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மலை கிராமம் தான் இந்த மறையூருங்க. இந்த மறையூரில் பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் ஃபுல்லாகவே கரும்பு தோட்டமாக இருக்கும். ஸோ கரும்பை எடுத்து அதைவே வந்து இவங்க ஃபேக்ட்ரியில் வந்து அதை கரும்பு சர்க்கரையாக மாற்றி அதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட அன்றாட வாழ்க்கை வருமானமாக இருக்குது. இங்கே மற்ற விவசாயங்கள்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு அழகான கிராமத்தில் இந்த கரும்பு சர்க்கரை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறையூர் ஜாகிரி பாருங்க, இந்த ஏரியாவே ஃபன்னாக இருக்கும். அப்படி போகிறாங்க. ஸோ மறையூர் ஜாகிரி மேக்கிங் இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. அது இன்னும் இது அவுட்டாக சொல்லி அப்படியே தான் இருக்கும் நீங்கள். ஆமாம் அங்கே தான் கரும்பு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காய்ச்சிட்டு இது வெளியே வர்றது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் காந்தலூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. இந்த இடத்தோட பேர் வந்து மறையூர். இங்கே வந்து கரும்பு சக்கரை அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. அந்த கரும்பு சக்கரை வந்து லைவாக இவங்க அந்த ஜூஸ் எடுத்து அதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி ப்ராசஸ்லாம் பண்ணி அது கரும்பு சக்கரையாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம அதை வேணும்னா வாங்கிட்டும் போகலாம். அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கரும்பு பார்த்தி அப்படின்னா ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கரும்பு பாருங்கள் எவ்வளோ சக்கரை இருக்குதுன்னு. ஃபுல்லாக ஜூஸ் எடுத்துடுறாங்க. ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் இங்கே பண்ணுறாங்க. போட்டுருக்கு பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் கேரளா பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க கரும்பு எப்படி காய்ச்சுறாங்க. கரும்பு இருக்குல்ல, அந்த சாறு எடுத்து அதை வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கரும்பு சர்க்கரையாக மாறும். நாங்கள் போட்டுட்ருக்காங்க பாரு, இதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கரும்பு வந்து சர்க்கரை வந்து கரும்பு சாறு அப்படி எடுத்து அதை வந்து எப்படி ஊற்றுறாங்க பாருங்கள். கரும்பு சாறு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கரும்பு ஜூஸ் நம்ம குடித்தோம் இல்லையா, அந்த ஜூஸை ஃபஸ்ட்டு அங்கேருந்து எடுத்து அந்த ஜூஸை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே ஊற்றுறாங்க. ஃபுல்லாக கரும்பு ஜூஸ் நல்ல இது அவ்வளோதான். இப்போ இன்னும் 3.5 மணி நேரம் இதை வந்து காய்ச்சுவாங்க. ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. 3.5 மணி நேரம் இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. பண்ணால் தான் அந்த இது வரும். இது பதம் வந்துருச்சுன்னா இதுலேருந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாற்றிடுவீங்க. மாற்றிட்டு அங்கேருந்து அந்த பவுடர் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம். அங்கேயும் இதேமாதிரி இது பண்ணோன்னா அப்படி பவுடர் ஆகிடும்.
ஜாம் மாதிரி ஆயிடுச்சு பார்க்கலாம். அப்படியே தண்ணி மாதிரி இருந்துச்சு, இப்போ ஜாம் மாதிரி ஆயிடுச்சு. 3.5 மணி நேரம் ப்ராசஸ் பண்ணாங்க. கிரேவி மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே இருக்கு. அங்கே நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கே தட்டி அதை பவுடர் ஆக்கிடலாம். பாருங்க அப்படியே ப்ராசஸ் ஆகி எப்படி ஒழுகுது. இது ஒரு கோல் மாதிரி இருக்குது. அடிக்க அடிக்க பாகு எப்படி வருது தெரியாது. பாகு சக்கரை பாகுன்னு சொல்லுவாங்க. சூடு எப்படி ஹீட்டாக இருக்கு. கரெக்டாக அந்த பதம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நவுத்து அப்படியே பவுடர் ஆகிடும். நேச்சுரல் அப்படியே கண்ணு முன்னாடியே காய்ச்சி கண்ணு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி நல்லா போகிறாங்க. எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே கூடாது, ஆட் ஆன்ஸ் எதுவுமே கூடாது. நீங்கள் இந்த வெள்ளை மாதிரி உருண்டை பிடிச்சிருக்காங்க பாரு. அதில் காய்ச்சிட்டு இப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிடும். பாசிட்டி சுக்கு சக்கரை ரொம்ப காரமா இருக்கு. அது இருமல் போட்டு குடிக்கிறதுக்கு. இதில் பாருங்கள் சுக்கு போட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. சுக்கு காப்பி அப்படியே டேரெக்டாக இங்கே காய்ச்சி இங்கே ப்ராசஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு பாட்டிலில் போட்டு கொடுக்குறாங்க. சூப்பர். ஓகே மக்களே, முழுசாக வந்து ஒரு கரும்பு சர்க்கரையை ஜூஸ் எடுத்து அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வாங்குற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு இல்லைங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அதிகமாக நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் ஒரு சூப்பரான வீடியோவில் அகைன் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் Mustafa Vlogs. Yay, bye bye.